சப்ஜெக்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது தொழில்நுட்ப மற்றும் திறன் மேம்பாடுன்னு சொல்லுவோம். தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ வி ஆல் நோ அபவுட் இன்னோவேஷன். அதாவது இன்னோவேஷனை புதுமைன்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க. இன்னோவேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே லைஃப்ல இன்னோவேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டு இன்ட்ரடியூஸ் நியூ திங்ஸ். இன்னைக்கு டெக்னாலஜியா இருக்கட்டும், டாபிக்கா தான் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் நம்ம சொல்லிட்டோம். டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஒவ்வொரு நாளும் புது புதுமான புதுமையான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது டெக்னாலஜியா இருக்கட்டும், ப்ராடக்டா இருக்கட்டும், பிளேஸா இருக்கட்டும், சர்வீசஸா இருக்கட்டும், வாட் எவர் மேபி. அதான் சொல்றாங்க இன்னோவேஷன் அப்படின்றது எந்த சொல்லுல இருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் சொல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு மேக் சம்திங் நியூ. அதாவது டு இன்ட்ரடியூஸ் நியூ திங்ஸ். புதுசா நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ், ஒரு பொருளை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இன்னோவேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இது ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், குட்ஸா இருக்கலாம், நம்மளோட ஐடியாஸா கூட இருக்கலாம். பட் இட் மேக் சம்திங் நியூ அப்படின்றத சொல்றாங்க. ஸ்டார்ட்ஸ் வித் நியூ ஐடியா, அட்ரஸஸ் அ மார்க்கெட் அண்ட் நீட் அ கிரியேட்டிவ் வேல்யூ. அது சொல்றாங்க பாத்தீங்களா. இது வந்து நியூ ஐடியா, புது விதமான ஐடியாவோட ஸ்டார்ட் ஆகும். மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, சந்தைக்கு என்ன தேவை அப்படின்றது அதை முன்னெடுக்கணும். அண்ட் இட் கிரியேட்ஸ் வேல்யூ. இன்னோவேட்டிவ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த இன்னோவேஷன் அப்படின்றது வந்து மூணா ஒரு 5000 an idea can only be called on innovation when it is replicable. replicable அப்படின்னா காப்பி, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்ன பார்த்து நம்ம அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை புதுசா கொண்டு வர்றது காப்பி. அப்படியே இல்லாம அதுல ஒரு சில விஷயங்களை மாற்றுறது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே காம்படிட்டர் ப்ராடக்ட் இல்லாம கிடையாது. பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் மாத்திடுறாங்க. டு டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் மொபைல் போன் எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம மொபைல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் மொபைல் பிராண்ட்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். எத்தனையோ பிராண்ட் மார்க்கெட்ல இருக்கு. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே மாதிரி ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டு கொடுக்கறது இல்ல, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் ரெப்ளிகபிள் அப்படின்றது. தென் எக்கனாமிக்கல் அப்படின்றது, இன்னோவேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலி மீன்ஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க, லார்ஜ் என்டர்பிரைஸ் இருக்காங்க. லார்ஜ் என்டர்பிரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகிக்குவாங்க. பட் தே ஹேவ் மணி, அவங்ககிட்ட பணம் இருக்கு. பட் ஸ்டார்ட் அப்ஸ்னால என்ன பண்ண முடியாதுன்னா சடனா ஒரு இன்னோவேட்டிவ் உள்ள வருது அப்படின்னா அந்த இன்னோவேஷனை வந்து அவனை அடாப்ட் பண்ண முடியாது. அவங்ககிட்ட என்ன இருக்காதுன்னா பணம் அதிகமா இருக்காது. செகண்ட் திங் என்னன்னா இன்வென்ஷன். இன்வென்ஷன் அப்படின்னா கண்டுபிடிப்பு அப்படின்னு அர்த்தம். இன்னோவேஷன்னா புதுமை அப்படின்னு சொல்லலாம், இன்வென்ஷன் அப்படின்னா கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ இதுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னா இன்னோவேஷன்ல வந்து நம்ம ஆல்ரெடி அதான் சொன்னோம் ரெப்ளிகபிள் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். ரெப்ளிகபிள் அப்படின்னா காப்பி, டூப்ளிகேட், ரீப்ரொடியூஸ், இருக்கிறதே திருப்பி வந்து ரீப்ரொடியூஸ் பண்றது, காப்பி பண்றது, அததான் வந்து நம்ம இன்னோவேட்டிவ்னு சொல்றோம். புதுசாவும் இருக்கும், பழசுல இருந்து காப்பி பண்றதுக்கும் அது இன்னோவேஷன் அப்படின்றதான் சொல்லுவோம். நேற்று பிசினஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆண்டர்பிரனர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். பிசினஸ் மேன் அதர்வைஸ் ஆண்டர்பிரனர்னு பார்த்தோம். அதைங்க சொல்றாங்க. இன்வென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் நெவர் பீன் மேட் ஆர் நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அதாவது இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இதை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்திருக்கவே மாட்டோம். அதுக்கு பேர் தான் கண்டுபிடிப்பு. புதுசா இன்னைக்கு நம்மளே பாருங்களேன், மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு நாள் ஒரு இதுல வந்து ஒவ்வொரு நாளும் புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் இங்க சொல்றாங்க நெவர் பீன் மேட். அதாவது எலக்ட்ரிக் பைக்கா இருக்கட்டும், எலக்ட்ரிக் காரா இருக்கட்டும், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன்வென்ஷன். முதல்ல பெட்ரோல், டீசல் இருந்துச்சு, இன்னைக்கு சிஎன்ஜி இஸ் நியூ இன்வென்ஷன் இன் இந்தியா. இந்தியால வந்து சிஎன்ஜி அப்படின்றது நியூ இன்வென்ஷன். அதான் இங்க சொல்றாங்க புதுசா இதுக்கு முன்னாடி இது இருக்கக்கூடாது, புதுசா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத சொல்றதுதான் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் என்டையர்லி நியூ கான்செப்ட். அதாவது புது கான்செப்ட். இன்வென்ஷன் அப்படின்றது தனி, கண்டுபிடிப்பு அப்படின்றது தனி. இது ஒரு புது கான்செப்ட் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. தென் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். படைப்பாற்றல் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்துடும், நமக்கு தெரியும். படைப்பாற்றல் அதாவது சொல்லாற்றல், பேச்சாற்றல். சில பேருக்கு வந்து கவிதை எழுத தெரியும், சில பேருக்கு வந்து பாடல் எழுத தெரியும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி இஸ் ஆக்ட் ஆஃப் டர்னிங் நியூ அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் இன்டு ரியாலிட்டி. நம்மளுடைய ஐடியாஸ் வந்து ரியாலிட்டியா சேஞ்ச் பண்றது, நம்மளுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றத சொல்றாங்க, படைப்பாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு நல்லா பாட தெரியும், இல்ல பாட்டு எழுத தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நல்லா வந்து பாட்டுக்கான லிரிக்ஸ் எழுத தெரியும். அந்த லிரிக்ஸ் எழுதுறது மட்டும் எழுதுறது கிரியேட்டிவிட்டி தான். பட் அந்த கிரியேட்டிவிட்டி எப்போ வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னா இங்க சொல்லியிருப்பாங்க to find unknown patterns to make connections between apparently unrelated phenomena and to gather solutions. அதாவது என்ன இல்ல, என்ன தேவை, என்ன படைப்பாற்றல் நமக்கு வேணும், அதை நம்ம வந்து வெளிப்படுத்த போறோம். அந்த எப்படி நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படின்னா
ஒரிஜினாலிட்டி ஐடியாஸ். இதுக்கு முன்னாடி யாருமே அதை என்ன பண்ணிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கவிதைகளா இருக்கட்டும், ஒரு ஓவியமா இருக்கட்டும், ஒரு பாடல் வரிகளா இருக்கட்டும், இப்படி எழுதிடக்கூடாது. காப்பியா இருக்கக்கூடாது. இன்னோவேட்டிவ் ஐடியாவா இருக்கணும். நான் கன்ஃபர்மிட்டி, கரேஜ், தைரியம் வேணும். தென் பர்சிஸ்டன்ஸ். இதெல்லாம் என்ன தேவை அப்படின்னா கிரியேட்டிவிட்டிக்கான தேவைகள், தேவையான கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கிரியேட்டிவிட்டி அப்படின்னா ஆக்ட் ஆஃப் டர்னிங் நியூ அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் இன்டு ரியாலிட்டி. நமக்கு அதாவது படைப்பாற்றலுக்கான ஐடியா வந்து ரியாலிட்டியா மாத்துறதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றத சொல்றாங்க. So those are the difference between creativity, invention and innovation. அதாவது படைப்பாற்றலுக்கும் கண்டுபிடிப்புக்கும் புதுமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி இஸ் நாவல் ஐடியாஸ். கிரியேட்டிவிட்டின்றது வந்து ஒரு நாவல் ஐடியா தட் ஆர் கம்யூனிகேட்டட். அதாவது கம்யூனிகேஷன் மீன்ஸ் தகவல் பரிமாற்றம். இப்ப எனக்கு ஒரு கவிதை தெரியுதுன்னா அந்த கவிதை நான் உங்ககிட்ட சொல்றேன். தட் இஸ் கால்ட் கிரியேட்டிவிட்டி. நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதான் இங்க சொல்றோம். கிரியேட்டிவ் இஸ் நாவல் ஐடியாஸ் தட் ஆர் கம்யூனிகேட்டட், யூஸ்ஃபுல் அண்ட் அப்பீலிங். அப்ப இன்வென்ஷன் அப்படின்னா கிரியேட்டிங் சம்திங் நியூ. புதுசா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பேர் தான் இன்வென்ஷன். சரி, இனோவேஷன் அப்படின்னா கண்டுபிடிச்சத நம்ம எப்படி ப்ராடக்டா சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு பாட்டுக்கான வரியை நான் எழுதிட்டேன். அது பாட்டா எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். ஒரு வரி எழுதி கொடுத்துட்டேன், அந்த வரி மக்கள்கிட்ட போய் சேராது. அந்த வரி அது எப்படி அந்த மெட்டு அமைக்கிறாங்க அப்படின்றத அது இருக்கு. தட் இஸ் கால்ட் இனோவேஷன். மியூசிக் சேர்றப்ப அது எப்படியா மாறுதுன்னா ஒரு ப்ராடக்டா மாறிடுது, ஒரு சாங்கா மாறிடுது. ஒரு பாடல் வரி எழுதி கொடுத்தது அது பாடலா மாறணும் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி வேணும், இன்வென்ஷன். ரெண்டாவது வந்து நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோம். மூணாவது அதை மார்க்கெட் ப்ராடக்ட் ஃபார்மா சேஞ்ச் பண்றோம். ரெண்டாவது இட் இஸ் ஃபஸி ஐடியா அண்ட் cannot be clarified until it made into prototype. நான் சொன்னேன்ல, அது படைப்பாற்றல் வந்து ரியாலிட்டியா மாறினா மட்டும்தான் we can reach, otherwise அது வந்து ரீச்சே ஆகாது அப்படின்ற சொல்றாங்க. அண்ட் நியூ டு த வேர்ல்ட் டிஸ்கவர் கிரியேட்டட். இன்வென்ஷன் அப்படின்னா அதாவது உலகத்துக்கு அது புதுசு, நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம், உருவாக்கி இருக்கோம், அதுக்கு பேர் இன்வென்ஷன். இனோவேஷன் அப்படின்னா இட் இஸ் a changing a pattern for doing something. Innovation is about changing a pattern. சொன்னேன்ல, ஒரு பேட்டர்னை நம்ம மாத்த போறோம், சேஞ்ச் பண்ண போறோம். அதான் ரெப்ளிகபிள் அப்படின்னு சொன்னோம். தென் மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் திங்கிங் நியூ திங். நம்ம கிரியேட்டிவிட்டி என்ன பண்றோம்னா புதுசா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் யோசிச்சுக்கிட்டு. ஒரு பாடல் ஆசிரியர் இருக்கட்டும், ஒரு 100 பாடல்கள் எழுதியிருப்பாரு. 100 பாடலுமே வெவ்வேறு வரிகள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதான் சொல்றேன், பேஸ்ட் ஆன் திங்கிங் ஆஃப் நியூ திங். புதுசா யோசிப்பாரு, புதுசா எழுதுவாரு. தட் இஸ் கால்ட் கிரியேட்டிவிட்டி பவர். இங்க இப்ப இன்வென்ஷனுக்கு தேவையான ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிபிக் ஸ்கில். இப்போ இப்ப நான் சொன்னேன், மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிறது அப்படின்னா யோசிச்சிருக்காங்க. தண்ணியில இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நீங்க ஸ்கூல்லாம் பார்த்தோம்னா எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. அது எதுக்காண்டி? அறிவியல் கண்காட்சி. அந்த அறிவியல் கண்காட்சி வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு இன்ட்ரோடியூஸ், மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக வைக்கிறது. தட் இஸ் கால்ட் இன்வென்ஷன். இந்த மாணவன் புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்கான், தட் இஸ் கால்ட் இன்வென்ஷன். இனோவேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் broad set of strategic marketing and technical skills. எப்படி வந்து we have to face the market. இப்போ நான் சொன்னேன், ஒரு 5 மொபைல் போன், விவோ, ஓப்போ, ரெட்மி எடுத்துக்கோங்க, அதர் 2 பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 5 பிராண்டும் மார்க்கெட்ல எப்படி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க, என்ன இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க, புதுமையா என்ன சொல்ல போறாங்க, எப்படி அந்த மார்க்கெட் கஸ்டமர்ஸ் டு அட்ராக்ட் தி கஸ்டமர்ஸ், கஸ்டமரை வந்து நுகர்வோரை வந்து எப்படி நம்ம கவர போறோம். இதுதான் தட் இஸ் கால்ட் இன்னோவேஷன் அப்படின்றது. தென் what are the importance of innovation? அதாவது ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு புதுமையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்த உடனே நம்பர் 1 இஸ் innovation helps in solving problems. ப்ராப்ளமா என்ன பண்ணுது அப்படின்னா சால்வ் பண்ணுது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். இன்னோவேஷன் நம்ம உள்ள வர்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரதுக்கு உதவுது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஆனனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட வீடியோ கவுன்சிலிங் போறோம். வீட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட கன்சல்டிங் வாங்குறோம். அவர் வீட்ல இருந்து என்ன பண்றாரு, அவர் ஆபீஸ்ல, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் மாத்திரை சென்ட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா வக்கீல், பார் கவுன்சிலா இருக்கட்டும், நம்ம படிக்கக்கூடிய டியூ டு தி கோவிட் சிச்சுவேஷன்ஸ், கொரோனா காலகட்டத்துல நம்ம எப்படி படிச்சோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிச்சாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எப்படி படிச்சாங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட், கூகுள் மீட் நிறைய பேர் யூஸ் பண்ணோம். நிறைய அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதான் இங்க சொல்றாங்க. அப்ப யூசிங் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ், சஜஷன்ஸ், நம்ம சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டோம். இதான் இன்னோவேஷன் வந்தனாலதான் நம்ம என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம சால்வ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அந்த 2 வருஷம் நம்மளால கத்துட்டு இருக்கவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா சேஞ்ச். இட் ஹெல்ப்ஸ் இன் அடாப்டிங் டு சேஞ்ச் டு த சிச்சுவேஷன்ஸ். அதாவது மாற்றம், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஏற்படுதோ, நம்மளுடைய ஏரியால, நம்மளுடைய கண்ட்ரில, நம்மளோட ஸ்டேட்ல என்னென்ன சேஞ்ச் எல்லாம் ஏற்படுதோ அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மாறணும். இல்லைன்னா தி காண்ட் ஃபேஸ் த காம்படிட்டர்ஸ். போட்டியாளர்களே நம்மளால என்ன பண்ண முடியாது, காம்படிட் பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டு டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் கூகுள் பே, போன் பே, டிஜிட்டல் பேங்கிங் ஆப் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம்.
இன்னைக்கு ஒரு கடைக்கு போறோம், ஒரு கடையில போயிட்டு ஷாப்பிங் பண்ண போறோம். ஷாப்பிங் பண்ண போறப்ப முன்னாடி நம்ம கேட்கிறோம், ஸ்கேன் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு. அந்த கடையில ஸ்கேன் இல்ல. இல்ல நாங்க வந்து எங்கள்ட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வி கேன் கோ ஃபார் அனதர் ஷாப். அடுத்த கடைக்கு நம்ம போறோம். அப்ப அங்க கியூஆர் கோட் இருக்கு. அப்ப சேஞ்சிங் தி சிச்சுவேஷன், ராபிட் சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல்ல ஏற்படக்கூடிய சூழ்நிலைனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் நம்மளோட பிசினஸ மாத்தி தான் ஆகணும். அதர்வைஸ் வி கேனாட் சர்வைவ் இன் அவர் சொசைட்டி. நம்மளோட சொசைட்டில நம்ம பிசினஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது? சர்வை பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் தி காம்படிஷன். நான் சொன்னேன்ல, போட்டியாளர்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு இந்த இன்னோவேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரே ப்ராடக்ட்ட ஒரு 5 பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப 5 பேரை பீட் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? புதுசா ஒண்ண வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இன்னோவேட்டிவ் திங்ஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து யோசிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. தென் டு சஸ்டைன் இன் த குளோபல் மார்க்கெட், உலகளாவிய சந்தையில நம்ம ஒருத்தரை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம குளோபலைசேஷன் ஏரால இருக்கும். உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல், இந்த இதுல இருக்கும், எல்பிஜில இருக்கும். அப்போ நம்மளுடைய பொருள் எங்க வேணாலும் கிடைக்கும். இப்ப நம்ம வாங்கக்கூடிய மொபைல் போன் எல்லா கண்ட்ரிலுமே இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நம்ம காம்படிட்டர் ஃபேஸ் பண்ண போறோம்? அப்போ நம்ம இன்னோவேட்டிவ் திங்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு. தென் ஆஃப் கஸ்டமர்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங், அதாவது கஸ்டமருக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி, ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், மொபைல் போன் வந்தப்ப வந்து நார்மலா ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வந்துச்சு. அடுத்து எல்சிடி ஸ்கிரீன், எல்இடி ஸ்கிரீன், அதே மாதிரி மெகா பிக்சல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 மெகா பிக்சல், 24, 36, 64, 108 கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ப்ரிஃபரன்சஸ் கஸ்டமர் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, டேஸ்ட் ரொம்ப வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிச்சு அதை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் தான் சொல்றாங்க. தென் வாட் ஆர் த சேலஞ்சஸ்? என்ன இன்னோவேஷன்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜிக்கல் ஃபெயிலியர். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை அன் இன்னோவேஷன். அதாவது கண்டுபிடிப்புல நம்ம, அதாவது புதுமையில நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் ப்ராப்ளம், முதல் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் இஷ்யூ. இட் இஸ் அ மேஜர் இஷ்யூ. சார் இதனால என்ன ஏற்படுது அப்படின்னா நம்மகிட்ட கரெக்டான டெக்னாலஜி இல்ல. இப்போ இன்னுமே ஒரு சில கிராமத்துல என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமத்துல 3G எடுக்காது, 4G எடுக்காது, 5G எடுக்காது. இன்னுமே வந்து 3G லெவல்ல தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து டெக்னாலஜிக்கலா நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? நம்மளால இன்னோவேஷன் வந்து இந்த இன்னோவேட்டிவ் திங்ஸ் வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஒரு பிரவுசிங் சென்டர் ஆரம்பிக்கணும், நம்ம ஊர்ல சின்ன ஒரு பிரவுசிங் சென்டர் ஆரம்பிக்கிறோம். பிரவுசிங் சென்டருக்கு என்ன தேவை? இல்ல இ சேவை மையம் அப்படின்றத நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? பேசிக் நெட் ஃபெசிலிட்டி. அப்ப அங்க நெட் ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது? அங்க ஓபன் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றோம், ஆன்லைன் ட்ரேடிங் பண்றோம் அப்படின்றப்ப நமக்கு என்ன தேவை? நெட் தேவை, இன்டர்நெட் தேவை. அப்ப இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு புது திங்ஸ் உள்ள கொண்டு வர முடியாது. அப்ப டெக்னாலஜிக்கல் ஃபெயிலியர்னால இன்னோவேட்டிவ் திங்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றது சொல்றாங்க. ரெண்டு, ஃபினான்ஷியல் பர்டன். ஃபினான்ஷியல் அதாவது நிதிச்சுமை அப்படின்னு சொல்லுவோம். சார் நிதிச்சுமை அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா இன்னோவேஷன் ஓகே கொண்டு வரோம், நல்லதுதான். பட் இன்னோவேஷன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட்ல பார்த்தோம், எக்கனாமிக்கலா இருக்கணும், லெஸ் காஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். பட் இன்னோவேஷன் அப்படின்றது இன்னைக்கு லெஸ் காஸ்டா இருக்காது. இன்னோவேஷன் கம்ஸ் வித் காஸ்ட். இன்னோவேஷன்னாலே அது நமக்கு ஒரு செலவு தான், எக்ஸ்பென்சஸ் தான். சோ யூசுவலி அன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கிவ்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன் தி லாங் ரன். அப்போ நமக்கு அதோட ரிசல்ட் எப்ப தரும் அப்படின்னா இட் மே டேக்ஸ் அ லாங் ரன், ரொம்ப நாள் எடுத்துக்கும். அப்ப அதுவரை நம்மளுடைய நிதிச்சுமை யார் சுமக்கிறது? கடன் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபினான்ஷியல் பர்டன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை இன்னோவேஷன். அப்போ நிதிச்சுமை அப்படின்றது வந்து ஒரு இன்னோவேஷனை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு, ஒரு ரிஸ்கா இருக்கு அப்படின்றாங்க. தென் மார்க்கெட் ஃபெயிலியர். சம்டைம்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் என்னவா இருக்கு அப்படின்னா கஸ்டமர்ட்ட வந்து அட்ராக்ட் ஆகாது. நான் அப்ப இருந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன், புதுசா நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் மார்க்கெட் ஃபெயிலியர். ட்ரையல் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ட்ரையல் பார்த்திருப்போம், ட்ரையல் மார்க்கெட், டார்கெட் மார்க்கெட்ல ட்ரையல் பார்த்திருப்போம், அந்த ட்ரையலே ஃபெயிலியர் ஆயிரும். அதான் சொல்றாங்க மார்க்கெட் ஃபெயிலியர். இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு அதான் நான் சொல்றேன், எலக்ட்ரானிக் ஐட்டமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சில ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது, ஒரு சில ப்ராடக்ட் அப்படியே டவுன் ஆயிருது. தட் இஸ் கால்ட் மார்க்கெட் ஃபெயிலியர். அந்த இன்னோவேட்டிவ் திங்ஸை வந்து யூஸ் இப்ப ரெகுலர் ஒரு 5 வருஷம் வந்து நம்ம என்ன ஒரு நோக்கியா மொபைல் போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா புதுசா ஒரு மொபைல் போன் வாங்குறதுக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா 5 வருஷம் ஒரே போன் யூஸ் பண்ணிட்டு அதே பிராண்ட் நான் இருந்தா நமக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்ற யோசிக்கிற பீப்புள்ஸுமே இருக்காங்க. இட் இஸ் கால்ட் மார்க்கெட் ஃபெயிலியர். நான் மாற மாட்டேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அது ஒண்ணு. தென் ரெடுண்டன்சி அப்படின்னா பணி நீக்கம்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் ரிப்ளேசஸ் மென் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஒரு மெஷின் வந்து மென்னை ரிப்ளேஸ் பண்ணுது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா டு டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களை எடுக்கிறதுல இருந்து, நாத்து நடுறதுல இருந்து,
கடைசி அறுவடை பண்ற வரையும் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா மெஷின். அது தனியா நெல்லு தனியா வக்கீல் தனியா தனியா எடுத்து கொடுத்துருது. பீப்புளே கிடையாது. பீப்புளோட ஹெல்ப் இன்னைக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சருக்கு. ராபிட் சேஞ்சஸ், ராபிட் சேஞ்சஸ், அபுண்டன்ட் சேஞ்ச். அதாவது அப்படி ஒரு என்ன அவ்வளவு ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதான் சொல்றாங்க. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வேலை வாய்ப்பின்மை, மெஷின் ரிப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னைக்கு பேங்கிங்லாம் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு பேங்க்குக்கு போறோம், பணம் டெபாசிட் பண்றோம். பட் இன்னைக்கு எல்லா பேங்க்குமே என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா மணி டெபாசிட்டரி மெஷின் கொண்டு வந்துட்டாங்க. சிடிஎம் கொண்டு கேஷ் டெபாசிட்டரி கொண்டு வந்துட்டாங்க. சிடிஎம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிடிஎம் கொண்டு வந்ததுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்குக்கு போறதுக்கான சூழ்நிலை கம்மி ஆயிடுச்சு. இன்னும் போக 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 இன்னும் நிறைய டெக்னாலஜி வரப்போகுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தென் லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினான்ஷியல் கெபாசிட்டி ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு இன்னோவேட்டிவ் திங்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் புதுசா ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சமா முதல் போட்டு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பினான்சியல் கெப்பாசிட்டி இல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பணம் இல்ல, ஸ்ட்ரக்சர் அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ தோஸ் ஆர் தி சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஆன் இனோவேஷன். தென் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவு மூலியமாக டெக்னாலஜிக்கல் அப்படின்னா எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்டையும் குட்ஸையும் சர்வீஸையும் நம்ம என் கன்சியூமர்ட்ட அதாவது நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். இன்னைக்கு டெக்னாலஜி பிளேஸ் அ க்ரூசியல் ரோல். இன்னைக்கு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது டெக்னாலஜி. வித்தவுட் த டெக்னாலஜி இல்ல அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் இல்ல, இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் என்ன, இந்த ப்ராடக்டோட நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொபைல் போன் எடுக்கிறோம். ஆல்ரெடி வி ஹேவ் யூஸ் அ மொபைல் போன். இப்போ எப்பயுமே நம்ம ஆல்வேஸ் யூஸ் அ மொபைல் போன். மொபைல் போன்ல ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ள உள்ள போறோம் அப்படின்னா அதுல அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இட்ஸ் கால்ட் டெக்னாலஜி இனோவேஷன். நம்மளோட ப்ராடக்ட் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல சேல் பண்றோம், பிளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு, மீசோ இருக்கு, லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ நம்மளுடைய குட்ஸ் என்ன பண்றோம், அந்த பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் டெக்னாலஜி. முதல்ல இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பிளாட்ஃபார்ம்ஸ் இல்ல. இன்னைக்கு என்ன நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் டு அவைலபிள் இன் தி மார்க்கெட் டு சேல் அவர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய சேவைகளை டெக்னாலஜிக்கல் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், சேல் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி இனோவேஷன் வந்து 3 ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஒன்னு வந்து இன்வென்ஷன், கண்டுபிடிக்கிறோம், அது ரியலைஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து அது உணர்றோம், மூணாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டு கிரியேட் a நியூ ஐடியா பேஸ்ட் ஆன் தி டெக்னாலஜி. டெக்னாலஜி மூலமா ஒரு புது ஐடியா கொண்டு வரோம். எப்படி நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைன்லயே விற்க போறோம். இன்வென்ஷன், இட் இஸ் a நியூ இன்வென்ஷன். ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இது கன்சூமர் வாங்குவாங்களா, கரெக்டா கொண்டு போய் சேர்த்துற முடியுமா, டு லீட் பில்டிங் ஆஃப் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். அதாவது நின்றுமா மார்க்கெட்ல, அது ஸ்டாண்ட் ஓவர் ஆயிடுமா அப்படின்றத பார்க்கணும். திட் இஸ் ரியலைசேஷன். டு திங்க் அபவுட் தி ரியலைசேஷன். இந்த ப்ராடக்ட்டை மக்கள் விரும்பி வாங்கிடுவாங்களா அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த நியூ ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த நியூ ஐடியாவை வந்து சூஸ் பண்றோம், அந்த நியூ ஐடியா வந்து ரியலைஸ் பண்றோம், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பாக்குறோம். நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. தென் பட் அந்த ப்ராசஸ், இன்னோவேஷன்ல இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராசஸ் பார்த்தோம்னா ஐடியா ஜெனரேஷன். ஐடியா ஜெனரேஷன் அப்படின்னா டு திங்க் அபவுட், டு கிரியேட் அன் ஐடியா. அதாவது ஒரு 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 ஊருக்கு போக போறோம் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு வந்து இங்க இருந்து நம்ம கேரளா போக போறோம் அப்படின்னா கேரளாக்கு நம்ம எந்த வழியில போவோம், மதுரை டு கேரளா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையில இருந்து நம்ம கேரளா போக போறோம் அப்படின்னா எந்த ரூட்ல போனா நமக்கு வந்து பெட்டரா நல்ல கன்வீனியன்டா இருக்கும், எங்க டோல்கேட் கம்மியா இருக்கும், எது ஷார்டஸ்ட் ரூட். ஒரு 5 யோசிப்போம். நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி போனவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்ப இந்த ஐடியா என்ன பண்றோம்னா ஜெனரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா எந்த மாதிரி என்ன மாதிரி இன்னோவேஷன் நம்ம கொண்டு வர போறோம். ஒரு 3 இன்னோவேஷன் யோசிக்கிறோம். இந்த 3ல பெஸ்ட் ஒன் அதான் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடியா ஜெனரேஷன் அண்ட் மொபைலைசேஷன் சொல்லியிருப்பாங்க. ஐடியா the very step of the first step of the process of innovation to create an idea and floating it. அதை வந்து கிரியேட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அதை எப்படி எக்ஸிஸ்டிங் ஐடியாவோட நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். a new idea can be new or can be created to improve on existing idea. அதாவது ஒரு நியூ ஐடியா புதுசா இருக்கணும், இல்ல எக்ஸிஸ்டிங் ஐடியால இருந்து ஒரு சில திங்ஸ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கணும். இப்போ பேங்க் முதல்ல என்ன இருந்துச்சு, ஏடிஎம் மட்டும் இருந்துச்சு. ஏடிஎம்க்கு அப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, கேஷ் டெபாசிட் மிஷின். அதுக்கப்புறம் ஒரு சில பேங்க்ல என்ன கொண்டு வந்தாங்க, செக்கை வந்து உள்ள போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கால்ட் ஐடியா ஜெனரேஷன். ஒரு புதுசா இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அட்வொகேசி அண்ட் ஸ்கிரீனிங். அப்போ ஒரு 4 ஐடியா யோசிக்கிறோம் அப்படின்னா which one is best one to suitable best idea, அதை ஸ்கிரீன் பண்ணணும்.
நமக்கு தேவையான விஷயங்களை வந்து வழக்காடணும் அப்படின்னு சொல்லுவோம். அட்வொகேசி அப்படின்னா வழக்காடுதல், தமிழ்ல வழக்காடுதல்னு சொல்லுவோம். யாருக்கிட்டையாவது வழக்காடி அதுல எது பெஸ்ட் ஒன்னு சொல்லி நம்ம ஸ்கிரீன் பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சோதிக்கிறது. நம்ம எடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம் புதுசா, மூணு ப்ராடக்ட் யோசிச்சிருக்கோம், அது நம்மளோட ஐடியா. அதுல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டோம், அது நம்மளுடைய ஸ்கிரீனிங். மூணாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன், அந்த ஒரு ப்ராடக்ட டார்கெட் மார்க்கெட்ல விட்டு பாக்குறோம். சாம்பிளுக்கு வந்து ஒரு செலக்டட் பீப்புள்ஸ்ட வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஐடியாஸ் ஆர் டெஸ்டட், டிமாண்ட் இருக்கா, அந்த கஸ்டமருக்கு தேவை ஏற்படுதா, அதிகமா வாங்குறாங்களா அப்படின்றத நம்ம பாக்குறோம். திஸ் கமர்ஷியலைசேஷன். தென் ஃபைனல் ஒன் இஸ் டிஃப்யூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது டிஃப்யூஷன் அப்படின்னா நம்ம பரப்புறது, டிஃப்யூஷன் ஸ்ப்ரெட் இட். இம்ப்ளிமெண்டேஷன்னா அதை வந்து அமல்படுத்துறது. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து 3 ப்ராடக்ட் யோசிக்கிறோம், அதுல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றோம், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அந்த ப்ராடக்ட்டை அதை சோதிக்கிறோம், சோதிச்சதுக்கு அப்புறம் வந்து அதை மார்க்கெட்ல ஒரு சில டார்கெட் மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதான் ஃபைனல் ஸ்டேஜ், டிஃப்யூஷன் ஸ்டேஜ். ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்ல அமல்படுத்துறோம் அப்படின்றத சொல்றாங்க. தென் இந்த இனோவேஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட், ரெண்டு தான். டெக்னாலஜிக்கல் இனோவேஷன், மார்க்கெட் இனோவேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ரெண்டை பேஸ் பண்ணி 4 டைப்பா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இனோவேஷன் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இன்கிரிமெண்டல் இனோவேஷன். ரெண்டாவது வந்து டிஸ்ரப்டிவ் இனோவேஷன் சொல்லுவாங்க. இன்கிரிமெண்டல் இனோவேஷன், டிஸ்ரப்டிவ் இனோவேஷன், ஆர்கிடெக்சரல் இனோவேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடிக்கல் இனோவேஷன். அதாவது இன்கிரிமெண்டல் இனோவேஷன் அப்படின்னா அதிகரிக்கும் புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகரிக்கும் புதுமை, அதாவது இதுல போட்டிருப்பாங்க பாருங்களேன். This is the most popular type of innovation which utilize the existing technology thereby increasing the value to the customer. அதாவது இருக்கக்கூடிய பழைய டெக்னாலஜியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு புதுசா ஒரு இனோவேஷன், அதாவது அதிகரிக்கும் புதுமை. இப்ப நம்மளே எதிர்பார்ப்போம், என்ன எதிர்பார்ப்போம்னா புதுமை, எல்லாத்திலும் ஒரு புதுமை தான் வரும்னு எதிர்பார்ப்போம். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டா இருக்கட்டும், ஒரு கஸ்டமரா யோசிப்போம், ஒரு சொசைட்டி, ஒரு பீப்புளா யோசிப்போம். புது ப்ராடக்ட் உள்ள வரட்டுமே, நம்ம வாங்கி பார்ப்போமே. இன்கிரிமெண்டல் இனோவேஷன். நான் ஒரு பிசினஸ் பண்றேன், புதுசா 5 பேர், என்னுடைய காம்படிட்டர் 4 பேர் ஒரே மாதிரி பண்றாங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா எக்ஸிஸ்டிங் விட்டுட்டு புதுசா ஒண்ணு உள்ள கொண்டு வர்றேன். அதான் இங்க சொல்ல வராங்க இன்கிரிமெண்டல் இனோவேஷன், அதிகரிக்கும் புதுமை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டுல இன்கிரிமெண்டல் இனோவேஷன், அதிகரிக்கும் புதுமை அப்படின்றது வந்து இஸ் a common most popular type அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ரப்டிவ் இனோவேஷன் அப்படின்னா சீர்குலைக்கும் புதுமை அப்படின்னு சொல்றது. அதாவது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட எட்டி விட்டுறணும்ன்ற அர்த்தம், சீர்குலைச்சிடுறது. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு போன்ஸ் நம்ம யூஸ் பண்ற மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர் யூசிங் ஆண்ட்ராய்டு போன்ஸ். அப்ப அந்த ஆண்ட்ராய்டு போனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துச்சு அப்படின்னா ஆப்பிள் ஐபோன். நமக்கு தெரியும் இதுக்கும் அதுக்கும் உள்ள ரேஞ்ச், குவாலிட்டி எல்லாமே டாப்பா இருக்கும். பட் அது வந்தனால அது ஆப்பிள உள்ள கொண்டு வந்ததுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னா ஆண்ட்ராய்ட ஓரங்கட்டணும் அப்படின்றதுக்காக. ஆனா எல்லாருனாலையும் நம்மளால வந்து ஐபோன் வாங்கிட முடியுமானா முடியாது. All the peoples are not able to buy iPhones, but Android phone, அதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. Apple iPhone is an example of disruptive innovation when it is disrupted the mobile phone market. மொபைல் போன் மார்க்கெட்டை அழிக்கணும், சீர்குலைக்கணும், நம்ம மேல வரணும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட் தான் எக்ஸாம்பிளா இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க டிஸ்ரப்டிவ் இனோவேஷன்ல. தென் மூணாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சரல் இனோவேஷன், அதாவது கட்டிடக்கலை புதுமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இதுக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு சில மேலாண்மை என்ன பண்ணுவாங்கன்னா லைக் டெல், ஐபிஎம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்டெய்னிங் டெக்னாலஜிஸ் வித் லிட்டில் மாடிஃபிகேஷன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்னோவேஷன்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய இன்னோவேஷன்ல ரேபிட், அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் சேஞ்சஸ் டு டேக், அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. இதனால என்ன சார் நமக்கு பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் ரிஸ்கி, லெஸ் எக்ஸ்பென்சிவ். அதான் சொல்லுவோம் அகலக்கால் வைக்காதன்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலா ஒரு பழைய டெக்னாலஜி தூக்கி போட்டுட்டு புது டெக்னாலஜிக்குள்ள அப்படியே வந்துடக்கூடாது. ஓல்டு டெக்னாலஜில இருந்து புது டெக்னாலஜிக்கு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தென் ரேடிக்கல் இனோவேஷன். ரேடிக்கல் இனோவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தீவிர கண்டுபிடிப்புனா சடனா ஒண்ணு கண்டுபிடிக்கணும், சடனா ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கணும், புதுமை. இப்போ நமக்கு யார் பிசினஸ் மேன், யார் ஆண்டர்பிரனர், ஹவு டு ரைஸ் அவர் ஃபண்ட்ஸ், நம்மளுடைய ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ண போறோம், நம்மளுடைய பணத்தை, நம்ம கம்பெனிக்கு பிசினஸ்க்கு தேவையான பணத்தை என்ன வழியில ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல புதுசா ஒண்ணு வந்தது கிரௌட் ஃபண்டிங் அப்படின்றது. இட் இஸ் ரீசன்ட் ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க, கிரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரௌட் ஃபண்டிங் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருந்து பணம் வாங்குறது. 4 பேர்த்திட்ட பணம் வாங்குறதுக்கும் 40 பேர்த்திட்ட பணம் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கடன் வாங்குறதுக்கு தெர் இஸ் கால்ட் கிரௌட் ஃபண்டிங்.
இது வந்து நியூ ஐடியா, ரேடிக்கல் இன்னோவேஷன். ஏன்னா தீவிர கண்டுபிடிப்புன்னு சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு பணத்தை எடுக்க போறோம், பணத்தை வந்து வாங்க போறோம் அப்படின்றதுக்கான ஒரு புதுமையான கண்டுபிடிப்புன்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ரேடிக்கல் இன்னோவேஷன். தென் அதுக்கடுத்து மேக் இன் இந்தியா. லெட் சி அபவுட் மேக் இன் இந்தியா. அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்னா நமக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மேக் இன் இந்தியா வந்ததுக்கான காரணம் புதிய இந்தியாவை உருவாக்குவோம். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா புதிய இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்றது. இது எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2014 செப்டம்பர்ல வந்து நமக்கு வந்து இந்த மேக் இன் இந்தியா அப்படின்றது வந்துச்சு. வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு அதை வந்து அதிகப்படுத்தணும். எந்த செக்டார்ல பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து அந்நிய நேரடி முதலீடை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த கான்செப்டுக்கு பேர் தான் மேக் இன் இந்தியா, புதிய இந்தியாவை உருவாக்குவோம். புதிய இந்தியாவை எப்படி உருவாக்குவோம் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் எஃப்டிஐ. நமக்கு தெரியும் டெக்னாலஜியும் அதுல வந்து என்ன பண்ணணும்னா பிளே பண்ணும். டெக்னாலஜி இல்லை அப்படின்னா மேக் இன் இந்தியாவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதான் இங்க சொல்ல வராங்க. மேக் இன் இந்தியா இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இட் வாஸ் லான்ச் இன் 2014. 2014 இந்திய கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக? ஆக்சுவலா வந்து 2014 தான் இது கொண்டு வந்தாங்கன்றது கிடையாது. 1900 வந்து இதை பத்தியான கான்செப்ட் வந்து வந்துச்சு. அப்ப இருந்த ஒரு தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் டிஸ்அக்ரீட். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எக்கனாமி. அப்போ வந்து பிரிட்டிஷ் எக்கனாமி இருந்தனால வந்து இந்த கான்செப்ட் வந்து அவரு எடுத்துக்கல. இது வேண்டாம் மேக் இன் இந்தியா, அப்ப வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்துல மேக் இன் இந்தியா வேணும். அதாவது ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு, ஒரு சில நெகட்டிவ் இருக்கு மேக் இன் இந்தியால. அது நம்ம போற டாபிக்ல பார்ப்போம். இப்போ இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன? மேக் இன் இந்தியா ப்ராடக்டோட மேக் இன் இந்தியாவோட ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது வேலை வாய்ப்பு நமக்கு என்னன்னா அதிகமா கிடைக்குது. சார் எப்படி சார் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? மேக் இன் இந்தியால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ, அதாவது இன்வெஸ்ட் இன் தி அதர் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்து இந்த மேக் இன் இந்தியா நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுச்சு அப்படின்றாங்க. இம்ப்ரூவ் தி ஜிடிபி growth rate, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்மளுடைய மொத்த உற்பத்தி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மேக் இன் இந்தியா கொண்டு வந்தாங்க. இந்த ஹைலைட்ஸ் மேக் இன் இந்தியா கொண்டு வந்த ஹைலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், எஃப்டிஐ டு இன்வெஸ்ட் இன் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டார். மேனுஃபேக்சரிங் செக்டார்ல மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க. சார் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது பின்னாடி சொல்றேன். இதுதான் இப்பயும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் ரொம்ப பின்னாடி போச்சு. எஃப்டிஐ இப்போ ஃபாரினர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா நிறைய பண்ண மாட்டாங்க, மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணாங்க. அதான் நம்பர் ஒன் மேக் இன் இந்தியா ஹைலைட்ஸ். 14 கொண்டு வந்தப்ப என்னென்னலாம் ஹைலைட் பாயிண்ட் நம்பர் ஒன் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். நம்பர் 2 டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். மூணாவது வந்து டிராபேக். இதுல வந்து ஒரு சில டிராபேக் இருக்கு, அதை வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கணும். டிஸ்பைட் டிராபேக்ஸ் தி ஸ்கீம் கேன் பி அட்வான்டேஜஸ். டு ஓவர்கம் த டிராபேக்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் மேட் இன் இந்தியா கேன் பி ஆல்டர்னேட்டிவ். அதாவது அப்போ மேக் இன் இந்தியால இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா we can take a மேட் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க மேட் இன் இந்தியா பார்த்துக்கோங்க. அப்போ மேட் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாலே சேல் பண்ணி இந்தியாலே வந்து லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். நம்ம பார்ப்போம், அதை பின்னாடி பார்ப்போம். டிராபேக்ஸ் ஆஃப் மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியாவோட டிராபேக் என்ன, ஏன் வந்து அதோடைய டிராபேக்ன்றத விட தீமைகள்னு கூட சொல்லலாம். மேக் இந்தியா வந்தனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 1, ஆல் த ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார். மேக் இன் இந்தியா வந்தது அது ஃபோக்கஸ் எல்லாமே இதுல தான் இருந்துச்சு அப்படின்னா உற்பத்தி துறையில தான் இருந்துச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டார் தயாரிப்பு துறையில மட்டும் தான் இருந்துச்சு. சோ இட் இஸ் a நெகட்டிவ் இம்பாக்ட். இதுல என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து மேக் இன் இந்தியா கன்சிடர் பண்ணல அப்படின்றது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. நம்பர் 2, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயர்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவை என்னன்னு பார்த்தோன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் லேண்ட், வாட்டர், நிறைய. அதாவது நாட் ஓன்லி ஃபார் லேண்ட் அண்ட் வாட்டர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்லுவோம், கனிம வளங்கள் இருக்கு, கனிம வளங்களை சுரண்டக்கூடாது. அப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவை இடம் தேவைப்பட்டுச்சு, வாட்டர் பூமியில இருந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு, காத்து ஏர் தேவைப்பட்டுச்சு, எக்ஸெட்ரா லார்ஜ் ஸ்கேல் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. சோ அதனால என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிப்ரெஷன். அப்போ நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து அழிஞ்சிருமா? ஃபாரினர்ஸ் வந்து இங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ஓபன் பண்ணி
அது மூலியமா ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா நம்மளுடைய நிலம், தண்ணீர் இதெல்லாம் மாசு அடைஞ்சிருமா? நிறைய நமக்கே தெரியும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் ஏற்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா வந்து மதுரையில பாத்துக்கிட்டோம் அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்னு ஒரு பேச்சு போக்கிட்டு இருக்கு. அப்ப அதனால என்னன்னா இயற்கை வளங்கள் சுரண்டு போச்சு அப்படின்னா அந்த ஏரியா என்ன ப்ராப்ளம் ஏற்படும்? அந்த பர்டிகுலர் ரீஜன், மதுரை ரீஜனுக்கு இதனால என்ன ப்ராப்ளம்? நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து கனிம வளங்கள் வந்து அழிஞ்சிரும், சர்வைவல் ஆக லார்ஜ் பாப்புலேஷன் வந்து இருக்க முடியாது அப்படின்றத சொல்றோம். இப்ப பார்த்தோம்னா காடுகள் ஃபுல்லாமே வந்து நமக்கு விவசாயம் எல்லாமே விளைநிலங்களா மாறுது. இதைத்தான் சொல்ல வர்றாங்க, இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. தென் அதுக்கு டஃப் காம்படிஷன் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா கடுமையான போட்டி. மேக் இன் இந்தியா வந்தனால யாருக்கும் போட்டி அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டர்ஸ்க்கும் இந்தியன் மார்க்கெட்டர்ஸ்க்கும் பெரிய போட்டி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஏன்னா எஃப்டியோட ரிசல்ட் என்னவா இருக்கு அப்படின்னா கேபிட்டல் நம்மளுடைய பொருளாதாரம் உயருது, அதே மாதிரி இங்க இருந்து நம்மளுடைய பணம் வெளியவும் போகுது. அதான் சொல்ல வராங்க டஃப் காம்படிஷன் லீட்ஸ் டு லோவரிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நமக்கு ரிட்டர்ன் கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் வில் பி கிரியேட்டட் இஃப் தி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பேக் அவுட் ஃப்ரம் தி இனிஷியேட்டிவ். அதாவது திடீர்னு எஃப்டி என்ன ஆகுது, செக்டாரை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா அப்படின்னா குட்ஸ் ப்ரொடியூஸ் இன் இந்தியா, குட்ஸ் மேனுஃபேக்சர் இன் இந்தியா, குட்ஸ் சேல் இன் இந்தியா, எல்லாமே இந்தியால இருக்கும். திஸ் இஸ் கால்ட் மேட் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா அப்படின்னா எஃப்டிஐ, அந்நிய நேரடி முதலீடு உள்ள வரும் அப்படின்றத சொல்றாங்க. The main advantages of promoting made in India would be promote the brand image of the country. நம்மளுடைய கண்ட்ரியோட பிராண்ட் இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் மேட் இந்தியானால. ஏன்னா மேக் இன் இந்தியானா ஃபாரினோட பிராண்ட் தான் ப்ரொமோட் ஆகுமே தவிர நம்மளுடைய பிராண்ட் அதிகமா ப்ரொமோட் ஆகுது. பட் டு கம்பேர் அபவுட் மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா ப்ரொமோட் கம்பேர் பண்றோம் அப்படின்னா இங்க நம்மளுடைய கண்ட்ரியோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பிளேஸ் ஆஃப் த கண்ட்ரி இந்த குளோபல் பெடஸ்டல், நம்ம உலகளாவிய சந்தைக்குள்ள காலடி எடுத்து வைப்போம். டு இன்க்ரீஸ் தி எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியை அதிகப்படுத்தலாம். இறக்குமதியோட ஏற்றுமதியை நம்ம அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியை பண்ணுவோம் மேட் இன் இந்தியால அப்படின்றாங்க. தென் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கண்ட்ரீஸ் ரிசோர்சஸ், நம்மளுடைய ரிசோர்சஸ் வந்து நம்ம பாதுகாப்போம். மெயின் மணி, மெட்டீரியல், மெத்தட், மெஷின் இதை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம், எஃபிஷியன்ட் யூட்டிலைஸ் பண்ணுவோம். வேற யாருக்கு கொடுத்துட வேண்டாம். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணுவோம், தேவையில்லாம வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தென் ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன் மாசஸ், இந்தியன் பீப்புள்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுப்போம், லோக்கல் பீப்புள்ஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத சொல்றாங்க. ப்ரமோட்ஸ் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் இன் இந்தியா. அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை, லோக்கல் ப்ரொடியூசர்ஸை ப்ரமோட் பண்ணுவோம் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் இன் இந்தியா. குட்ஸ்ல இந்தியால என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேவைகளை, சரக்குகளை உற்பத்தி செய்வோம். அதான் சொல்றாங்க. தென் ப்ரொமோட் தி எக்கானமி ஆஃப் த நேஷன், நம்மளுடைய நேஷன், நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரத்தை ப்ரமோட் பண்ணுவோம், அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. That is called benefits. Those are the points that are benefits of made in India. Then அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what are the differences for make in India and made in India. Make in Indiaக்கும் made in Indiaக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, it focuses on attracting the foreign investors. இவங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றாங்க. மேட் இன் இந்தியா டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றாங்க. நம்பர் 2, மேக் இன் இந்தியா இஸ் நாட் அ பிராண்ட் பட் a strategy of Indian government to deal with Indian manufacturing industry. அதாவது நலிஞ்சிருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து மேம்படுத்துவோம், மேக் இன் இந்தியா ஒரு பிராண்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் அந்த மீடியா. பட் மேட் இன் இந்தியா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா லோக்கல் மேனுஃபேக்சரோட பிராண்ட, இந்தியா நம்மளுடைய நாட்டோட பிராண்ட இன்க்ரீஸ் பண்ணுவோம், ப்ரமோட் பண்ணுவோம். நம்ம இந்தியன் ஃபாரின் மார்க்கெட்டுக்கு போவோம். ஏன் ஃபாரின் மார்க்கெட்டுக்கு இந்தியாவுக்குள்ள கொண்டு வரீங்க? இந்தியன் பீப்புள்ஸ் ஃபாரின் மார்க்கெட்டுக்குள்ள போவோம். இட்ஸ் கால்ட் மேட் இன் இந்தியா. நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து குளோபலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. தென் ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் போயிருது. ப்ராஃபிட் ஜெனரேட்டட் அண்டர் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் will also consist of the share of foreign investors. மேக் இன் இந்தியா பொறுத்தவரையும் எஃப்டிஐ வரனால இங்க வரக்கூடிய லாபம் அவங்களுக்கு பாதி போயிருது. பட் மேட் இன் இந்தியால முழு லாபமும் இந்தியாவே அடைஞ்சுக்கிறது. டொமஸ்டிக் மேனுஃபேக்சரை அட்டைன் பண்ணிக்கிறாங்க. இதனால நம்மளோட இந்தியன் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. Those are the difference between make in India and made in India. Then digital India. சார் டிஜிட்டல் இந்தியா அப்போ வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 2015 ஜூலை 2015 வந்து டிஜிட்டல் இந்தியா வருது. இந்த டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி இன்னோவேஷனா சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. டிஜிட்டலா மாத்துவோம் எல்லாத்தையுமே. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வருவோம். ஒரு பணம் பரிவர்த்தனையா இருக்கட்டும், சேவை பரிவர்த்தனையா இருக்கட்டும், சரக்கு பரிவர்த்தனையா இருக்கட்டும்,
த்ரூ ஆன்லைன் மோட் அப்படின்றத கொண்டு வர்றோம். அதான் சொல்றாங்க, டு ஐடென்டிஃபை தி சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன், குட் கவர்னன்ஸ் ஃபார் ஆன்லைன் சர்வீசஸ் இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் அதிகமா யூஸ் பண்றோமா, எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா யூஸ் பண்றோமா? இந்த ப்ரீவியஸ் 2 இயர்ஸ்ல வந்து ஒரு சர்வே வந்திருக்கு. என்ன சர்வே வந்திருக்கு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புள்ஸ் ஆர் யூஸ்ட் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் யூசிங் QR கோட். கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க. சார் அப்ப என்ன சார் வைக்கிறாங்க? டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லிட்ரஸி, டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் த்ரூ டிஜிட்டல் லிட்ரஸி. அதாவது நம்ம வந்து கத்துக்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியுமே எதுல வந்துருச்சு அப்படின்னா டிஜிட்டலைஸ்டா மாறிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைன்ல கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ் நீங்க அங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. அதான் டிஜிட்டல் இந்தியா. அப்போ ஒரு கல்வியா இருக்கட்டும், பணப்பரிவர்த்தனையா இருக்கட்டும், ஐடியாஸாவா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாறணும், இன்னோவேட்டிவா மாறணும், எலக்ட்ரானிக் மோட்ல மாறணும் அப்படின்றதுதான் டிஜிட்டல் இந்தியா. ஸோ என்னென்னலாம் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியால ஃபாஸ்ட் ஸ்பீட் இன்டர்நெட் சர்வீசஸ். அதாவது நமக்கு என்ன டிஜிட்டல் இந்தியானால நமக்கு என்ன அப்ஜெக்டிவ், என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஸ்பீட் இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும். கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே ஆன்லைன்ல மாறணும். இன்னைக்கு நமக்கு தெரியும், ஒரு ஒரு வருமான சான்றிதழ் இருக்கட்டும், வேற கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்றதா இருக்கட்டும், எல்லாமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டிஜிட்டலைஸ்டா மாறிடுச்சு. நம்மளே நேரா போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் RI சார்ட்ட சைன் வாங்கணும், தென் வந்து தாசில்தார்ட்ட சைன் வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன மாறிடுச்சு அப்படின்னா ஆன்லைனா மாறிடுச்சு. நீங்க எங்க மேலே தேவையில்ல, ECMI போறோம், அப்ளை பண்ண போறோம், எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சு. அதான் இங்க சொல்றாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், எல்லாத்துக்குமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வாங்க. எல்லா டிஜிட்டல் எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே, படிப்புக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வாங்க, சேவைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வாங்க, குட்ஸை விற்கிறதுக்கு ஆன்லைன் கொண்டு வாங்க, அப்படி எல்லாமே வந்துருச்சு. ஐடி அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால நம்பர் ஆஃப் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி செக்டர்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாச்சு அப்படின்றத சொல்றாங்க. தென் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு சில ப்ரோக்ராம் வந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தா இன்டர்நெட் சாதி அப்படின்னா இம்ப்ரூவிங் டிஜிட்டல் லிட்ரஸி அமாங் உமன். அதாவது பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்றுக் கொடுக்கும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. நீ வெளியே வர தேவையில்ல, வீட்டிலே கத்துக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. தென் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப். டிஜிட்டல் இந்தியா வந்தனால என்ன பண்ணிக்கலாம், ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபிங்கர் டிப்ல தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொன்னாங்க. தென் டிஜிதா அப்படின்றது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், கேஷ்லெஸ் மார்க்கெட் பிளேஸ், பணம் தேவையில்லை அப்படின்றாங்க. தென் ஆன்லைன் மார்க்கெட், ஸ்மார்ட் கவர்மெண்ட் பையர்ஸ்க்காக, டிஜிலாக்கர், ரேபிட் அசஸ்மெண்ட் சிஸ்டம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால வந்த புது ஸ்கீம்ஸ். இதனால நம்ம என்ன பெனிஃபிஷியர் அடைஞ்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட் இன் இந்தியா. ஆல்ரெடி நான் சொன்னதுதான், குட்ஸை வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே என்ன பண்ண போறோம்னா சேல் பண்ண போறோம். லேண்டா இருக்கட்டும், லேபரா இருக்கட்டும், கேபிட்டலா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். டு கிரியேட் ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி இந்தியன் மாசஸ். தட் இஸ் கால்ட் மேட் இன் இந்தியா. ஆல்ரெடி பார்த்ததுதான். தென் ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்ப நான் பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தா ஸ்கில் டெவலப்மெண்ட். எப்படி வந்து நம்மள வந்து டெவலப் பண்ண போறோம், இண்டிவிஜுவல் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ண போறோம், அது கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படின்னு சொல்லுவோம், MSDE அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கௌசல் பாரத் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. எதுக்காண்டி அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா 40 வெவ்வேறு கோர்சஸ் வந்து அக்ராஸ் வேரியஸ் செக்டார்ஸ் வந்து கண்ட்ரில கொடுத்தாங்க. ஸ்கில் இந்தியா எப்படி வந்து நம்மளுடைய மனித வளத்தை வந்து மேம்படுத்த போறோம், இண்டிவிஜுவல் ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்ண போறோம், யங் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி, 65% யங் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி டு டேக் ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் இன்னைக்கு என்னன்னா யங்கஸ்ட்ல இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை. அதை தான் இங்க சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த பாலிசி கொண்டு வந்தது 2015 கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்காண்டி ஸ்கீம் தான் செட்டிங் அப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ், பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா சர்டிபிகேஷன் ஸ்கீம். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் என்டர்பிரைஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, பிசினஸ் என்டர்பிரைஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாங்க. இது த நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா டு ப்ரமோட் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கில் மட்டும் இருக்கும், பட் எப்படி வந்து அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக ஒரு யங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, பிசினஸ் மேனுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான கொண்டு வந்த ஸ்கீம் தான் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படின்றது. தென் அதுக்கடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஸ்பேஸ் பேஸ்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னா, எங்க இருந்து வேணாலும் ஒகேஷனல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது தொழிற்கல்வி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஸ்பேஸ் பேஸ்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்றது. தொழிற்கல்வி தான் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், பாலிடெக்னிக் படிக்கிறோம், ஐடிஐ படிக்கிறவங்க எல்லாம் என்ன தொழிற்கல்வி படிக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு சிலவங்களோட கொலாபரேஷன் வச்சாங்க, எம்ஓயு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சாங்க யுஏஇ அண்ட் கத்தார் கூட. தென் வந்து பிரான்ஸ்ல வந்து எம்ஓயு வந்து இந்தியா வந்து புரிந்து ஒப்பந்தம் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் இன் பவர் செக்டார், எப்படி வந்து நம்மளுடைய பவரை வந்து நம்ம கரண்ட் எடுக்கக்கூடிய பவர் செக்டாரை வந்து எம்ஓ எப்படி வந்து அந்த புரிந்து ஒப்பந்தம் வச்சாங்க. தென் சுவிட்சர்லாந்து கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சாங்க. எதுக்காகனா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதுக்காக. இதெல்லாம் எடுத்துக்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ். தென் அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்எஸ்டிசி, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க எதுக்காக வந்தாங்க, என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் ஃபண்ட் அண்ட் எனேபிள். கிரியேட் அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் குவாலிட்டி வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது தொழிற்கல்வி பயிலும் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ஃபண்ட், எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபண்ட் கிடைக்கும், எங்கெல்லாம் நமக்கு கிராண்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கைடன்ஸ் கொடுத்தாங்க. மூணாவது ஸ்கில் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், எப்படி வந்து நம்ம மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ண போறோம் அதுக்கான வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ இதோட விஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில்டு மேன் பவர் வேணும். இன்னைக்கு வந்து என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் அவர் கண்ட்ரி. ஆனா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஸ்கில்ட் லேபர்ஸ், ஸ்கில்ட் எம்ப்ளாயிஸ் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்ல. அதனால இன்னைக்கு வந்து ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜஸ்லயா இருக்கட்டும், என்ன கண்டக்ட் பண்றாங்கன்னா ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்றத கண்டக்ட் பண்றாங்க. அதை சொல்றோம். அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஆக்ஷன் பிளான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 pillars. சிம்பிளிபிகேஷன், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், டாக்ஸ் இதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது ஃபண்டிங் சப்போர்ட், அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் சப்போர்ட் எப்படி வாங்கணும், எப்படி கொடுக்கணும், இன்சென்டிவ்ஸ் என்னென்ன பிசினஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ்ஸ் மானியம் எப்படி, சப்சிடிஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, யார் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, எந்த பேங்க் ப்ரொவைட் பண்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, இது மாதிரி அந்த ஃபண்டிங் சப்போர்ட் பண்றது. தென் மூணாவது இண்டஸ்ட்ரி இன்குபேஷன் சென்டர். இன்குபேஷன் அப்படின்னா வந்து வி கேன் ப்ரொடெக்ட் அவர் இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றது, ஐடியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதுதான் இன்குபேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்குபேட்டர்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இன்குபேட்டர் அப்படின்னா it provides the necessary resources such as infrastructure, அதாவது நமக்கு தேவையான இட வசதிகள், மென்டார்ஷிப், எப்படி நம்ம தொழில ஆரம்பிக்க போறோம், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிச்சு ரன் பண்ண போறோம், ஒரு பிளேஸ்க்கு பேரு தான் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. டு சப்போர்ட், அதாவது உங்களுக்கான மெயின் பர்பஸ், இன்குபேட்டரோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், சப்போர்ட் இன்னோவேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இதுதான் அவங்களுடைய இது. இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஸ்கீம் இருக்கு. அது கொண்டு வந்ததுக்கான காரணமே 2019 கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இத ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், அவங்கள வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும். நேற்று நான் சொன்னேன் எம்எஸ்எம்இக்கு மட்டும் இவ்வளவு க்ரோர்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்காகத்தான், ஸ்டார்ட் அப்ஸ்க்காகத்தான், ஸ்கில் அதிகமா இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படின்றத சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 8 இன்குபேட்டர்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நொய்டா கேம்பஸ், ஐஐடி கூட கான்பூர், கேன் ஐஐடி சுல்தான்பூர், ஐபப், இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா இன்குபேட்டர் வந்துருச்சு. இந்தியாலுமே தமிழ்நாட்டிலுமே ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ல இருந்து இன்குபேஷன் சென்டர் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஹிமாச்சல் என்ன பண்ணிருக்காங்கன்னா 7 அகாடமிக் இன்ஸ்டியூட் வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இன்குபேட்டர் ஆரம்பிக்கிறதுக்காக. என்ன இதுல இருக்கும், என்னென்ன செக்டார்லாம் இதுல இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறது தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்குபேட்டர். ஸோ இன்னைக்கு நம்ம ஓவராலா பார்த்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி இன்னோவேஷன் என்ன, இன்வென்ஷன் என்ன, தென் மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன, இன்னோவேஷனுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்னோவேஷன் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுச்சு, தென் பார்த்தோம்னா மேக் இன் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மேக் இன் இந்தியா எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, மேட் இன் இந்தியான்னு என்ன, மேட் இந்தியா எதுக்காக மேட் இன் இந்தியா வந்துச்சு, மேக் இன் இந்தியாவுக்கும் மேட் இன் இந்தியாவுக்கும் வாட் ஆர் த மேஜர் காமன் டிஃபரன்சஸ். தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட்டா வந்து நம்மளுடைய மனித வளத்தை மேம்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரனர் ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா,
அதோட மிஷன்ஸ், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்எஸ்டிசி அப்படின்றது. இந்த என்எஸ்டிசி கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபண்ட் கொடுக்கணும், அதை எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போக போறோம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. தென் அதுக்கடுத்து பார்த்தா இன்குபேட்டர்னா என்ன, இதெல்லாமே தான். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ். ஸோ தோஸ் ஆர் த ஓவரால் பாயிண்ட்ஸ் we discussed it today. Okay, thank you.